குணமே கர்மா, விழிப்புணர்வே பரிகாரம். இந்த பகுதியில நம்ம கடந்த 10 பகுதிகளா சூரியனோட குணங்களை பத்தி பார்த்துட்டோம். சூரியன்னா யாரு? அங்க ஏதோ ஒரு கிரகம் இருக்கு, அது கோள் இருக்கு, அது ஒரு அக்ரியான பொருள், அது ஒரு உயிரற்ற பொருள், நமக்கு அதுக்கு சம்பந்தம் இல்லை, மனித உருவத்தில் அது இல்லை, அது இயற்கையில ஒரு பகுதி, ஒரு பார்ட்டு, ஒரு பொருள் அப்படின்னு சொல்லி நினைக்கிறோம். கிடையவே கிடையாது. நம்மள மாதிரி எல்லா உணர்வும் எல்லா உயிரும் இருக்கக்கூடிய நம்மளுடைய மூதாதையரோட நம்ம எல்லாத்துக்குமே அப்பா சூரியன் தான். அந்த சூரியனோட நம்ம உறவாடலாம், உயிர் தொடர்பு கொள்ளலாம். அதெல்லாம் தெரிஞ்சவங்க தான் சித்தருங்க, ஞானிங்க. நாம அதெல்லாம் முடியாதுன்னு நினைக்கிறோம், முடியல. நம்ம அவங்க அதை ஆரம்பத்துல தான் பிடிச்சாங்க. அதை அவங்க 9 கிரகங்கிட்ட யார்கிட்ட வேணா பேசுவாங்க சித்தருங்க, பஞ்சபூதங்கிட்ட பேசுவாங்க, பிரபஞ்சத்துல எதை வேணா அவங்க அடைய முடியும். அவங்க அதுக்குன்னே தன்னை ஆரம்பத்துல பயிற்சி பண்ணி, அது ஒரு பயிற்சி தான், அது முடியாதவங்களுடைய பெரிய அமானுஷமா திடீர்லாம் வந்தது கிடையாது. அது பயிற்சி பண்ணி அவங்க அதான் அதாக ரொம்ப கடுந்தவம் பண்ணி அந்த மெத்தட்லாம் தெரிஞ்சு பிடிச்சாங்க. நாம அந்த அளவுக்கு போக வேணாம். ஆனா தெரிஞ்சுட்டா இப்ப சூரியங்கிறது நமக்கு ஒரு நம்ம பித்திரு அப்பாவோட குறிக்கிறது சூரியன் தான் அப்படின்னு சொல்லி புரிஞ்சுட்டா போதும். ஒரு அப்பா பாருங்க, எவ்வளவு வேணா கெட்டவனா இருப்பான், அந்த பிள்ளைங்களை கெட்டவனா வளர்த்த மாட்டான். அது காரணம் பிள்ளைங்க நேர்மையா வளரணும்னு நினைப்பான். ஆனா அந்த பிள்ளைங்க வளர்ந்தாலும் அவனுடைய தவறை மட்டும் பார்க்கும். இவன் அவங்கள தப்பு இல்லாம வளர்த்தணும்னு சொல்லிட்டு பார்ப்பான் பிள்ளைங்க வளர்ந்தவன அவனுடைய தவறை மட்டும் பார்க்கும். இந்த குருகிட்ட கத்துக்கிட்ட வித்தியை குருகிட்டே ஜெயிச்சு பார்க்கணும்னு நினைக்கிறாங்கல்ல, அது மாதிரி ஒரு மடமை இருக்கு நிறைய பேர்ட்ட. ஒருத்தட்ட யார்கிட்ட கத்துக்கிறாலும் அவங்களே ஜெயிக்கணும்னு நினைக்க, யார்கிட்ட கத்துட்டோமோ அவங்களே போட்டு பார்க்கறது. யாருக்கு நன்றி உள்ளவங்களா இருக்கணுமோ அவங்களுக்கே நன்றி இல்லாம இருக்குது. இது மனிதனுடைய இயல்பு. அப்ப இந்த தோஷங்கள்ல அந்த பித்திரு தோஷம் ரொம்ப தலையாய தோஷம். நம்ம ஏற்கனவே சென்ற பகுதியில கூட பார்த்தோம். இதுல என்ன அப்படின்னா, நிறைய நேயர்களுக்கு ஒரு குழப்பம். அவங்க தொலைபேசியில் நம்ம தொடர்பு கேட்க தோஷங்களை பத்தி இன்னும் சரியான விளக்கம் எங்களுக்கு வேணுங்க அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. இந்த தோஷங்கள் ஜாதகத்துக்கு என்ன சார் சம்பந்தம், எப்படி அப்படி இது வருது அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. இந்த தோஷங்களுக்கு இப்ப சொல்லிட்டு இருக்க பரிகாரம் எதுவுமே ஜோதிட மூல நூல்கள்ல குறிப்பிடவே இல்லை. இந்த பரிகாரம் இப்ப பண்ணிட்டு இருக்கிறது எல்லாமே ஜோதிட மூல நூல்கள்ல எதுவுமே இல்லை. அதுல கணக்கு மட்டும் தான் இருந்துச்சு. இந்த தோஷத்தோட தன்மையை பத்தி சொல்லியிருக்காங்க. பிருகத் ஜாதகத்துல இதை பத்தி விரிவா சொல்லியிருக்காங்க. KS கிருஷ்ணமூர்த்தி அதை குறிப்பிட்டிருக்காரு, அவருடைய புத்தகத்துல குறிப்பிட்டிருக்காரு. பிரசன்ன ஜோதிடம் அப்படிங்கிற புத்தகத்துல அந்த மூல நூல்கள்ல இருக்கக்கூடிய தோஷங்களை பத்தி அது 3 பகுதிகளா இருக்குதுங்கிறத பத்தி குறிப்பிட்டிருக்காரு. சஞ்சித கர்மமா இருக்கட்டும் அல்லது பிராரப்த கர்மமா இருக்கட்டும், 2 எது வேணா எடுத்து. இந்த சஞ்சித கர்மம் பிராரப்த கர்மங்கிற வார்த்தையை இப்ப விட்டுருவோம். முன்ஜென்ம பாவம், அதாவது முன்வினை. ஈஸியா முன்வினை அந்த வார்த்தைகள் போட்டா நமக்கு புரியாம போயிடும். முன்வினைன்னு பிறக்கிறதுக்கு முன்னாடி இருந்த வினை, பின்வினை பிறந்ததுக்கு பின்னாடி செஞ்ச வினை, இப்படி ஈஸியா பிரிச்சு. இந்த முன்வினை பின்வினையில 3 பகுதிகள் இருக்கு. 3 பகுதிகள் அப்படின்னா, ஒண்ணு ஸ்ட்ராங்கானது, ஒண்ணு மீடியமானது, ஒண்ணு லைட்டானது. அப்படி வச்சுங்க, ஸ்ட்ராங், மீடியம், லைட். ஸ்ட்ராங்னா என்ன? கடினமானதுன்னு வச்சுங்க. ஒண்ணு மிதமானதுன்னு வச்சுங்க. ஒண்ணு மிக மிக மிதமானது அப்படின்னு வச்சுங்க. இந்த கடினமான தோஷம்னா என்ன? அது முன்வினையில செஞ்சிருந்தாலும் சரி, பின்வினையில செஞ்சிருந்தாலும் சரி. இந்த கடினமான தோஷத்தை எப்படி சான்ஸ்கிரிட்ல குறிக்கிறாங்கன்னா, திருத கர்மா அப்படிங்கிறாங்க. திருத கர்மானா என்ன? மன்னிக்க முடியாத ஒரு குற்றத்தை செஞ்சு அதன் வாயில நம்ம ஒரு தோஷத்தை அடைஞ்சிருந்தோம்னா, அது மன்னிக்க முடியாத கர்மா செஞ்சு வந்தது திருத கர்மா. மன்னிக்க முடியாத குற்றம் செஞ்சு வந்தது. அந்த மன்னிக்க முடியாத குற்றம்னா என்ன? பஞ்சமா பாதகங்கள். பஞ்சமா பாதகங்கள் தான் மன்னிக்க முடியாத குற்றம். அந்த குற்றத்துக்கு உடனே நீ ஏதாவது ப்ரே பண்றதோ, ரெமெடி பண்றதோ, அது பண்றதோ, பிராயச்சித்தம் பண்றதோ, எதுவுமே வேலைக்கு ஆகாது. அனுபவிச்சுதான் ஆகணும். இதை நிறைய பேர் புரிஞ்சுக்கிறது இல்ல, புரிஞ்சும் அது விளங்கிக்கிறது இல்ல. இந்த கர்மா பண்றவங்க என்னதான் பரிகாரம் போவாங்க, என்னதான் போயிடலாம், அந்த கோயில்லயே அவங்க சம்பவம் நடக்கும், போயிட்டு வரும்போது நடக்கும். ஏன்னா அந்த மாதிரி ஒரு பாதகமான விஷயம் சஞ்சித கர்மத்திலயோ பிராரப்த கர்மத்திலயோ உன்கிட்ட இருக்கு. நீ அப்ப போய் அதை மன்னிக்க முடியாத குற்றம்னா, நீ மன்னிப்பு கேட்டாலே மன்னிக்க முடியல அந்த மாதிரி குற்றம்.
நீ மன்னிப்பு கேட்டு மன்னிக்கூடிய குற்றம் நடுத்தரமானது. நீ மன்னிப்பே கேட்க வேணாங்கிறது கடைசியானது. 3 வகையா பிரிச்சுங்க. மன்னிப்பு கேட்டாலும் மன்னிக்க முடியாத குற்றம், மன்னிப்பு கேட்டா மன்னிக்கூடிய குற்றம், மன்னிப்பே கேட்க வேண்டியதுங்கிற குற்றம். 3 வகையா பிரிச்சுங்க. அதான் திருத கர்மா, திருதாத்திருத கர்மா, அத்திருத கர்மா. அருமையான சப்ஜெக்ட். எனக்கு ஜோதிடம் படிக்கும் போதே என் மனசுக்கு ரொம்ப கவர்ந்த சப்ஜெக்ட் இது. அது நிறைய நான் வாழ்க்கையில எல்லா வாழ்க்கையிலும் அதை பார்த்துட்டு வரேன். என் வாழ்க்கையிலையும் பார்த்துட்டு வரேன், மற்றவங்க வாழ்க்கையிலையும் பார்த்துட்டு வரேன். அந்த திருத கர்மாங்கிற மன்னிக்க முடியாத குற்றத்தை பெற்றவங்க அந்த துன்பத்தை அனுபவிச்சா தருவாங்க. அந்த பாலா போன அந்த சாமி எத்தனை தடவை கும்பிட்டன, எந்த தெய்வமும் அந்த காப்பாத்திலேயுமாங்க. அந்த குற்றத்துல மாத்திக்கிட்டு எத்தனை கோயிலுக்கு போறது, எத்தனை பண்றது, எந்த தெய்வமே, தெய்வத்துக்கு கண்ணே இல்லை, தெய்வமே இல்லை, சாமியை கும்பிட மாட்டேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதை அனுபவிக்கிறோம். அங்க பாத்தீங்கன்னா அங்க வந்து போன ஜென்மத்துல சங்கீத கர்மத்துல வந்து திருத கர்மா இருக்கு. நாம செய்யும்போது நமக்கு அது பெருசா தெரியாது. நமக்கு வரும்போது அது ரொம்ப பெருசா தவிப்போம். கடவுள் நம்மளையே தேடி எல்லாத்தையும் விட்டுட்டு நம்மளே தேடி வந்து துன்பம் தராண்டா அப்படின்னு சொல்லி நினைப்போம். இல்லைன்னா கடவுள் நம்ம கும்பிடுறோம், இவ்வளவு நேரம் கடவுள் செலவு பண்றோம், நமக்கு ஒண்ணும் கடவுள் பண்ண மாட்டான், எந்த தீமையும் பண்ண மாட்டான்னு நினைப்போம். இந்த தீமையெல்லாம் கடவுள் பண்றது, கடவுள் காப்பாத்துறதும் கிடையாது. கடவுள் வந்து யாரையும் கெடுக்கிறதும் கிடையாது, யாருக்கும் கொடுக்கறது கிடையாது, யாரையும் எந்த செயலும் செய்ய தடுக்கிறதும் கிடையாது. உங்களுடைய செயல் சுதந்திரம் கடவுள் கொடுத்துருக்குற. நீ எது வேணா செஞ்சுக்கலாம், வரதை நீ பாத்துக்கணும் அப்படிங்கறத கடவுளோட கொள்கை. நீ தப்பு பண்ணும்போது நான் தப்புல விடாம கடவுள் இழுத்து பிடிக்க தெரியாதா? எல்லாம் வல்லவன், எல்லாம் நிரம்பியவன், எல்லாம் தெரிஞ்சவன், நியாயம் தர்மம்லாம் தெரிஞ்சவன். நீ தப்பு செய்ய போறியா, அப்ப உன்னை இழுத்து பிடிக்க தெரியாதா அவருக்கு? நீ தெரிஞ்சதானே தப்பும் செய்யற. தப்புன்னு உனக்கு அறிவுக்கு தெரியுதுல. நீ எவ்வளவு படிச்சிருக்க, PhD படிச்சிருக்க, டாக்டரா இருக்க, வக்கீலா இருக்கிற, பெரிய இன்ஜினியர், பெரிய ஆன்மீகவாதியா இருக்கிற, பெரிய மத குருவா இருக்கிற, பெரிய அரசியல்வாதியா இருக்கிற. தப்புன்னு தெரிஞ்சாதான் நீ செய்யற. உன் அறிவுக்கு தெரியுதுல, தப்புன்னு தெரியுதுல்ல, அது தெரிஞ்சாதானே செய்யற. அப்புறம் மன்னிப்பை மட்டும் எதிர்பார்க்கிற. அந்த பஞ்சமா பாதங்கள் அப்படிங்கிறது வந்து செஞ்சிடறோம் அப்படின்னா அந்த பஞ்சமா பாதங்கள் வரக்கூடிய விஷயத்த வந்து மன்னிக்க முடியாத குற்றத்துல கொண்டு போயிடலாம். அது பல பேர், ஆனா கொலை, கொள்ளை, கற்பழிப்பு, இது 3 அதுல மெயின். கொலை, கொள்ளை, கற்பழிப்பு. அதுக்கப்புறம் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்டா ஜோசியத்தில் எடுத்துக்கிறது வந்து அம்மா அப்பாவுக்கு வந்து மன வருத்தம் பண்ண மாதிரி பண்ணிக்கிறது, அவங்களுக்கு சாப்பாடு போடாம இருக்குது, அவங்க கடமையை செய்யாம இருக்குது. இது ரொம்ப ரொம்ப முக்கியமா ஜோசியத்தில் எடுத்துக்கிறாங்க. அதனாலதான் இந்த ஜோசியத்துல குறிப்பா சோழி பிரசனத்துல போனீங்கன்னா உடனே அந்த பித்திரு தோசை இருக்கா, மாத்திரு தோசை இருக்கா, அதான் முதல்ல பார்ப்பாங்க. அதுக்கப்புறம் தான் தெய்வ அனுகூலமின்மை, குலதெய்வ தோஷம், நிறைய தோஷங்கள் வரும். ஈடு மருந்து தோஷம், செய்வன தோஷம், கந்திஷ்டி தோஷம், அது மாதிரி இந்த இது வேதனமா வருது, வலிப்பு. இந்த வலிப்பு வரதுல வந்து 23 வகையான வலிப்பு வருதுன்னு சொல்லுவாங்க. அதுல வந்து 20 வலிப்புகள் பக்கம் வந்து அந்த தெய்வ தோஷத்துல வருதுமா. அது மாதிரி நிறைய அருமையான சப்ஜெக்ட் சோழி பிரசனம். அதெல்லாம் கத்துக்கிட்டேன் நானு. ஆனா அந்த பூஜை முறைகள்ல போறது என் மனசுக்கு பிரியப்படாது. பிராக்டிக்கலா சரி பண்றதை என் மைண்டு போகும். அதுதான் நடைமுறையில உண்மை. ஏன்னா எல்லா பூஜையும் பண்ணி பார்த்தாச்சு. நம்ம வாழ்க்கையில வந்து எவ்வளவு நேரம் உழைச்சோமோ அதை விட அதிக நேரம் பூஜைக்கு செலவு பண்ணி பார்த்தாச்சு. இன்னைக்கு எல்லாம் பூஜை பண்ணிட்டு அத்தனை பேர் மனசுக்கு அது தெரியும், ஆனா அதை ஒத்துக்க மாட்டாங்க. நம்ம தப்பா பேசுவாங்க. ஆனா அவங்க மனசாட்சி இருக்குல்ல, அவங்க மனசாட்சி ஒண்ணு இருக்குல்ல, அந்த பூஜையே தொடர்ந்து பண்ணி மனசாட்சி ஒண்ணு இருக்குல்ல, அவன் மனசாட்சிக்கு நான் சொல்றது ரைட்டுன்னு தான் தெரியும். ஜோசியத்துல வந்து எனக்கு அமைஞ்ச குரு அந்த மாதிரி, சேலத்துல ஐயா வைத்திலிங்க ஐயா அமைஞ்ச குரு. அந்த குரு தான் எத்தனையோ தொழில நான் குருவா இருந்தேன். இவர் அமைஞ்ச குரு வந்து எனக்கு மனசுல போய் செதுக்கி விட்டார். அதுல வந்து வரக்கூடிய அந்த திருத கர்மா வந்து பஞ்சமா பாதகம் பண்ணி வரக்கூடிய திருத கர்மா வந்து நீ என்ன மன்னிப்பு கேட்டாலும் அந்த துன்பத்தை அனுபவிச்சுதான். சாமியே போய்க்கணும்னா கோயில அந்த துன்பம் வரும், போற வழியிலே வரும், நீ எங்க இருந்தாலும் தேடி வரும். நீ எவ்வளவு ஓரம் கட்டி ஒதுங்கி போனாலும் நீ செய்யற புண்ணியம் கூட அதுக்கு எடுப்படாது. புண்ணியம் செஞ்சா புதுசா புண்ணியம் சேரும். புண்ணியம் செய்யறது என்ன? இந்த சமுதாயத்திலிருந்து நீ கடன்பட்டு வந்திருக்க, சமுதாயத்துக்கு கடனை திருப்பி செலுத்துற, அதான் புண்ணியம். அதான் நீ செய்யற தான தர்மம். நான் தான தர்மம் பண்ணிட்டு அவனை தான தர்மம் பண்ண கடவுளுக்கு ஆள் கிடையாதா? நீ என்ன பெரியவனா? நீ இல்லைன்னா அந்த கும்பாபிஷேகம் பண்ண கடவுளுக்கு ஆளே கிடைக்க மாட்டாரா? நீ இல்லைன்னா அந்த 100 பேருக்கு சாப்பாடு போட்ட ஆள் கிடைக்க மாட்டாரா? நீ உனக்கு கிடைச்ச வாய்ப்பு வந்து நீ பெருசா தான தர்மம் மட்டும் நீ நினைச்சுக்கிற, அது உன்னோட அறியாம. இத்தனை பேரை படிச்சு இத்தனை புழு பூச்சிக்கெல்லாம் சாப்பாடு கொடுக்குறாள் வந்து அவங்களுக்கு சாப்பாடு போட தெரியாதா? நீ செஞ்சு எனக்கு அதான் வரும்னு நினைக்கிறவன் சுயநலம், இதெல்லாம் செஞ்சா எனக்கு பாவம் கழியும் நீ நினைக்கிற.
நீ தான தர்மம் பண்றதுனா உனக்கு பாவம் கழியாது. அதுல பாதி வந்து நீ வாங்கின கடனுக்காக திருப்பி செலுத்துறது. அப்படி மீறி எக்ஸ்ட்ரா செலுத்திருந்தா உனக்கு புண்ணிய கணக்குல சேரும். புண்ணியங்கள் பாவங்களை கழிச்சிக்காது. நீ பாவங்களையும் அனுபவிச்சாலும் புண்ணியங்களும் அனுப்பிச்சாலும். அப்படி புண்ணியம் செஞ்சா பாவம் கழிதுன்னா, எப்ப நாளைக்கு ஒரு மர்டர் பண்ணோம், பண்ணிட்டு அந்த ஸ்கூல் ஒண்ணு கட்டிடலாம்பா அப்படின்னு சொல்லிட்டு மர்டர் பண்ணிட்டு, நான் ஏற்கனவே பாவம் பயங்கரமா பண்ணிட்டேன், ஒரு ஸ்கூல் கட்டி ஒரு 1000 பிள்ளைங்களுக்கு ஃபீஸ் எல்லாம் ஃப்ரீயா படிக்க வச்சிடலாம்பா, அப்ப நான் கொலை பண்ண பாவம் போயிடுப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பிச்சுக்குவான். அதே மாதிரி ஒரு பெரிய கொள்ளை அடிச்சுட்டு ஒரு கோயில், சிவன் கோயில் ஒண்ணு கட்டிடலாம்பா, என்ன செலவு, ஒரு 4 கோடியா, அங்க ஒரு 10 கோடி வருது, அதை அடிச்சுட்டு இந்த 4 கோடி கோயில கட்டிடலாம், அதான் நம்ம கொட்டிற புண்ணியத்தை பண்ணிட்டோம்ல, அதனால நம்ம பாவம் போயிடும் அப்படின்னு ஆரம்பிச்சுக்குவோம். இந்த புண்ணியம் பண்றதுனால பாவம் போவாது, உன்னுடைய பாவத்தை நீ உணர்ந்தா போகும். அதனால நடைமுறையில பார்த்திருக்கேன். நான் தப்பு பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு எப்ப நீ வரியோ அன்னைக்கு மையப்புள்ளியில வந்து சேர்ந்துக்குவேன். அதை நீ சமாளிச்சுட்டே போற வரைக்கும் நீ எத்தனை பேரை வேணா நின்றுட்டே போ. அது நீ நியாயப்படுத்திட்டு போக கூடாது. நான் பண்ண தப்பு அப்படிங்கிற நீ உணர்ந்துக்க ஆரம்பிக்கிற பத்தியா, அதுதான் முதல் பெருந்தன்மை. அந்த பெருந்தன்மையில வந்ததுதான் முதல் ஸ்டெப்ல ஏற ஆரம்பிக்கிற. அப்ப உணர்ந்து அதை மன்னிக்க. நம்ம பெரியவங்க செஞ்சிருப்பாங்க, அப்படியே ஒண்ணும் தெரியாம நியாயப்படுத்தலாம் சொல்லுவாங்க, ஒண்ணும் தெரியாம நியாயப்படுத்தி சொல்லுவாங்க. அதெல்லாம் அப்ப அந்த மசூல் அப்படி ஆயிப்போச்சு. அவர் இந்த மாதிரி பண்ணுவாரு, அடிச்சிருவாரு, கை காலெல்லாம் உடைச்சிருவாரு. ஆனா நிறைய தான தர்மம் அந்த இதெல்லாம் கோயில் கட்டி ஏழை படங்கள்லாம் படிக்க வச்சிருக்காரு. அந்த பெருமையை பேசுவார். ரைட், பெருமையை பேசிக்கலாம். ஆனா அங்க கூட அந்த சஞ்சீத கர்மத்துல இருக்க சிறுமை இருக்கு பாத்தீங்களா, அதுல வாங்கிட்டு வந்து அவங்க வாங்கிட்டு வந்த சஞ்சீத கர்மத்துல முன்வினையில வாங்கிட்டு வந்ததோடய நமக்கு இது வரும். நாம சின்ன வயசுல இந்த வரைக்கும் செஞ்சது வரும். நாம இந்த பஞ்சமாபாதத்துல ஏதாவது பண்ணியிருந்தோம்னா, கொலை கொள்ளை கற்பழிவு, அம்மா அப்பா மனசு நோகிற மாதிரி நடந்தது, இது எல்லாத்தையும் வரும். இந்த பித்ரு தோஷம்லாம் வந்து விருத கர்மால தான் வரும், மன்னிக்க முடியாத குற்றத்தில் தான் வரும். அதுக்காக தான் இதுல இதை சொல்ல வேண்டியதா இருக்கு. இதுல அடுத்த திருதாத்திரத கர்மா அத்திரத கர்மா நம்ம அடுத்த 2 பகுதியில பார்ப்போம். ஆனா இந்த மன்னிக்க முடியாத குற்றங்கிறது வந்து பித்திருக்களுக்கு நம்ம ஏற்படுத்தக்கூடிய மன வருத்தங்கள், அவங்களுக்கு செய்யக்கூடிய கடமைகள். அதனால வந்து மன்னிக்க முடியாத குற்றத்தை வந்து தயவு செஞ்சு ஏற்படுத்திக்காதீங்க. அதை வந்து நீங்க இப்பவே சிம்பிளா மாத்திக்கங்க. அவங்க இருக்கும்போது மாத்தினா ஒரு 5 வருஷம் 10 வருஷத்துல முடிஞ்சு போயிடும். அப்போ அந்த மனசு நொந்தது அவ்வளவு சீக்கிரம் விடாது. இப்ப அப்பா மனசை நம்ம நொந்துக்கிறமா நடந்து போய் மன்னி போட்டு காலில் விழுந்து பாத பூஜை பண்ணி அப்படியே அவரை ரொம்ப இதாக கட்டி பிடிச்சி இது பண்ணி அவருக்கு எல்லாம் வாயில ஊட்டிக்கிட்டு சாப்பாடு ஊட்டி விட்டுக்கிட்டே இருக்கிறோன்னு வச்சுங்க, அதுக்காக அவர் மன்னிச்சிடறான்னு வச்சுங்க, உடனே அதை மறைஞ்சிருக்கிறீங்களா? அங்க உள்ளுக்குள்ள அந்த வருத்தம் படிச்சு பார்த்தா அந்த வைப்ரேஷன் இருந்துகிட்டே தான் இருக்கும். அது வந்து ஒரு 5 வருஷம் 10 வருஷம் ஆகும். இந்த வைப்ரேஷன் இவரே மறந்துட்டாலும் அந்த வைப்ரேஷன் ஒரு 5 வருஷம் 10 வருஷம் ஆகும். அதனாலதான் நம்ம குணம் வேற, மனம் வேற. குணத்துல வந்து ஒரு வாத்தியார் வந்து ஒரு பெரம்புல ஒரு பையனை அடிச்சுட்டாரு அப்படின்னா அவர் நல்லவர் தான், வாத்தியார் நல்லவர் தான், அவர் பெரிய போற்றத்தக்கவர் தான். அந்த அடிச்சோன்னா அந்த உடலுக்கு அந்த துன்பம் ஏற்படுது பார்த்தீங்கன்னா, அது வந்து உள்ளுக்குள்ள ஒரு வஞ்சம் வைரிய வைக்கும். அது அந்த வாத்தியாருக்கு ஏதோ ஒரு வகையில் துன்பமா வந்தே தீரும். அவனை படிக்க வைக்கிறதுக்கு 1000 மெத்தட் இருக்கு. 1000 மெத்தட் எப்படி அந்த உடலை வருத்துற பத்தியா, அதாவது அந்த உடல் வருத்துற மாதிரி நீங்க செய்றீங்க பாத்தீங்களா, அந்த உடல் வருத்துற மாதிரி செய்யக்கூடிய விஷயம் வந்து அவங்களால அடைஞ்ச நன்மையை கூட அது மறைச்சிடும். அதனாலதான் அப்பா மேல நிறைய பசங்களுக்கு கோவம் வருது. அப்பா அந்த கண்டிப்பு பண்ணி வளர்த்துறாரு பாத்தீங்களா, அதுல நன்மை அடைஞ்சா கூட அந்த கண்டிச்சது அந்த உடலுக்கு தீமை பண்ணது பாத்தீங்களா, அது வந்து அப்பா மேல ஆத்திரம் வந்துடும். அம்மா வந்து எது செஞ்சாலும் மன்னிச்சிடறாங்க பாத்தீங்களா, அவங்க அம்மாக்கு இவங்களுக்கு துரோகமே செஞ்சிருந்தா கூட அம்மா நல்லவங்க நினைப்பாங்க. அம்மா பசங்களுக்கு துரோகமே செஞ்சா கூட நல்லவங்க நினைப்பாங்க. அப்பா பசங்களுக்கு எவ்வளவு நல்லது செஞ்சிருந்தாலும் அப்பா வந்து துரோகியா கூட நினைப்பாங்க. அது காரணம் அந்த உடல் வருத்துற மாதிரி பண்றோம் பாத்தீங்களா, அந்த உடல் வருத்தும் போது ஏற்படும். உனக்கு உடல் வருத்தப்படும் போது இருக்க விஷயம் நீ காலப்புறம் மறக்காம வச்சிருக்க, நீ அப்பாவுக்கு உடல் வருத்தும் போது பண்ற மாதிரி அவர் மறந்துடுவாரா? அப்பா அம்மா மறந்துடுவாங்களா? அதுல அப்பா மன வருத்தப்படுற மாதிரி நடந்த விஷயம் தான் நமக்கு வந்து அப்படியே இருந்து அந்த வைப்ரேஷன் வந்து நமக்கு ஒரு தீமை பண்ணிட்டு போறோம். அதனால அதெல்லாம் வந்து மேக்சிமம் ஏற்படுத்திக்காது. நான் வந்து எல்லாம் பேசுறேன்னா பெரிய எல்லாம் உணர்ந்த ஞானி நினைச்சுக்காதீங்க. இதை தெரிஞ்சிருக்கேனே தவிர நானும் உணர்ந்துகிட்டே தான் இருக்கிறேன், அதை உங்ககிட்ட பகிர்ந்துகிட்டு இருக்கேன். அதனால நாம இதை உணர்ந்து அந்த தோஷங்கள் வராம தப்பிச்சுக்கிற மெத்தடை கத்துக்கிறது தான் இந்த நிகழ்ச்சியோட நோக்கமே. நாளைக்கு வந்து நம்ம பித்ரு தோஷை கண்டினியூவா பார்த்துட்டு இருக்கோம். இருந்தாலும் இந்த திருத கர்மா, திருதாத்திரத கர்மா, அத்திரத கர்மா, மன்னிக்கவே முடியாத குற்றம், மன்னிக்கக்கூடிய குற்றம், மன்னிப்பு தேவையில்லாத குற்றம், இந்த 3 பத்தி விரிவா பார்த்துட்டு அப்புறம் மறுபடியும் பித்ரு தோஷத்துக்கே போவோம். ஏன்னா அது டீப்பா நம்ம தெரிஞ்சுக்கணும். மீண்டும் அடுத்த பகுதியில் குணமே கர்மா, விழிப்புணர்வே பரிகாரம். வணக்கம், வாழ்த்து.